Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல கத்திரிக்காய் அவரைக்காய் வச்சு ஒரு சூப்பரான கார குழம்பு ரெசிபி பார்க்க போறோங்க. வாங்க வீடியோக்குள்ள போய்லாம். இப்போ வந்து கத்திரிக்காய் கார குழம்பு செய்யிறதுக்கு நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதல தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்ததுக்கு அப்புறம் கூடவே ஒரு 10 ல இருந்து 12 வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. கார குழம்பு அப்படினாவே வெந்தயம் சேர்த்தோம்னா நல்ல ஒரு மணமாவும் ஃப்ளேவரோட இருக்கும். இப்போ வெந்தயம் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்து உரிச்சிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்துருச்சு. இதில் வந்து ஒரு 4 ல இருந்து 5 பூண்டு பல் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இப்போ பூண்டு பல் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ரெண்டும் கலர் சேஞ்ச் ஆகி அதோட பச்சை வாசனை போகணும். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாங்க. தக்காளி நல்லா குழைய வேகணும். அது வரைக்கும் மிதமான தீயில வச்சு வதக்கிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய கார குழம்பு ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அதோட லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் எண்ட் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் இது வரைக்கும் செக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் ஓரளவு வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம அந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு கூடவே 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்லேயே உப்பு சேர்த்து வதக்கிட்டோம்னா நம்ம காய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா காயில் உப்பு பிடிச்சி நல்லா வேகும். அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்துக்கணும். குழம்பு செஞ்சதுக்கப்புறம் உப்பு சேர்த்தோம்னா அந்தளவுக்கு காயில் வந்து உப்பு பிடிச்சி வேகாது. நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து குழம்பு செய்யல உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய் சேர்த்துக்கலாம். நான் கத்திரிக்காயும் அவரைக்காயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் இது தான் சேர்க்கணும் அப்படின்லாம் இல்லை. இது கூடவே முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம், பீன்ஸு சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எடுத்து வச்சுருக்க காய் எல்லாமே சேர்த்துட்டு மசாலா சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு காய் சேர்த்ததுக்கப்புறம் இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க. காய் வந்து கொஞ்சம் வதங்கிக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பொடி சேர்த்துக்கலாங்க. இதுக்கு நான் இன்றைக்கி வந்து 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். காய் வேகிறதுக்கு இது கலந்து விட்டதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற பட்டனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ காயெல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த காய் வேகிறதுக்கு தகுந்த போல் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து ஒரு 50% காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க புளி கரைசல் சேர்த்துக்கலாம். இது இப்போ வந்து காய் வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம புளி கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் ஒரு சின்ன லெமன் சைஸில் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாதி அளவு வெந்துடுச்சு. இதில் வந்து நம்ம கரைச்சி வச்சு புளி கரைசல் சேர்த்துக்கலாம். உங்கள் புளிப்பு சுவைக்கு ஏற்ப நீங்கள் புளி சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு சில்லு தேங்காய் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி தேங்காயெல்லாம் சேர்க்கல, இப்படியே தான் செய்கிறேன். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சு நல்லா காயெல்லாம் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஜம்முன்னு வாசம் வருது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திப்போம். தேங்க்யூ.